கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்கள் பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இது எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கலாம், ஆனால் இது ஜீவ மார்க்கம். இது ஜீவனுக்கு போகிற வழியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் பாருங்க, 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் பார்க்கலாம். தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினால தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. இதுதான் சிலுவை பற்றிய ஒரு உபதேசம். ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, பாருங்க, இந்த சிலுவை பற்றிய உபதேசம் இன்னைக்கு அநேகருக்கு அது ஒரு பரிகாசமாக தோன்றுகிறது. ஆனால் இந்த சுவிசேஷனாலே தேவன் பரலோக ராஜ்யத்திற்கென்று தன் பிள்ளைகளை தெரிந்தெடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.